வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது டார்க் நன்ஸ் அப்படின்ற கொரியன் மூவியோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் எக்ஸார்சிசத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பையனை பேய் பிடிச்சிருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான பேய், யாருனாலையும் அடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோயினான யூனியா அப்படின்ற ஒரு நன் அவங்க போய் அந்த பேயை ஒரு மாதிரி பார்ஷியலா ஓட்டி விட்டுறாங்க. அப்ப அந்த பேய் இவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லுது. அதாவது, நீ கொடூரமான முறையில சாக போற அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது. அதுக்கப்புறம் மயக்கம் ஆயிருது. அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இது நடந்ததுக்கு அப்புறமும் சில கொலைகள் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் அந்த பேய் இன்னுமே ஆக்டிவா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பேயை ஓட்டுறதுக்கு நம்ம ஹீரோயினான யூனியாவும் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மிச்சில்லா அப்படின்ற அந்த நன்னும் என்னென்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க, அந்த பேய் யாரு, டுவர்ட்ஸ் எண்ட் இவங்க ஓட்டுனாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. வழக்கமான எக்ஸார்சிசம் படங்கள் மாதிரி இல்லாம இந்த படத்துல அந்த பேய் ஓட்டுற டெக்னிக்ஸை நிறைய வித்தியாசமான வேலை காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த டீமன் எவ்வளவு பவர்ஃபுல்லான டீமன் அப்படின்றதுக்கு ஒரு சில காட்சிகள் ரொம்ப நீட்டா அமைச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கான பேக் ஸ்டோரி அப்படின்றதுமே ஓரளவுக்கு கனெக்டடா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல காட்டக்கூடிய அந்த ரெண்டு நன்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் பவர், அவங்க யாரு ஆக்சுவலா அப்படின்ற அந்த விஷயங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அந்த பேய் அடக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த ஐடியாவும் நீட்டா இருந்துச்சு. அண்ட் மேக்கிங் வைஸ்மே ரொம்ப நீட்டா நிறைய காட்சிகள் எடுத்திருந்தாங்க. டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம். ஓவரால் ஒரு நீட்டான பேய் படம் தான். பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனையே இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். நிறைய இடங்கள்ல ஒரு விதமான லேக் அப்படின்றத உங்களால உணர முடியும். அதாவது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்பே பெருசா இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு நார்மல் பேஸ்ல போகுது. இன்ஃபேக்ட் அந்த ஃப்ளோ ஆஃப் ஈவென்ட்ஸ் அப்படின்றது இன்னுமே கிரிப்பிங்கா அமைச்சிருந்திருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். மற்றபடி இந்த படம் ஒரு டீசென்டான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.9 out of 5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.